தியோ பெங் ஹாக் மரணம் குறித்த விசாரணை கோப்புகளை மீண்டும் திறக்க அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. இம்முறை விசாரணை மேலும் வெளிப்படையாகவும் நியாயமாகவும் இருக்கும் என்பதற்காக உத்தரவாதத்தை வழங்குவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். விசாரணையில் யாரின் தலையீடும் இருக்காது என்றார் அவர். நேற்று புத்ராஜயாவில் உள்ள தனது அலுவலகத்தில் பெங்ஹாக்கின் குடும்பத்தாருடன் பிரதமர் நடத்திய சந்திப்பின் போது அரசாங்கத்தின் அம்முடிவு தெரிவிக்கப்பட்டது. சுமார் 30 நிமிடங்களுக்கு நடைபெற்ற அச்சந்திப்பின் போது மரணத்துக்கு நியாயம் கேட்டு அவரின் குடும்பத்தார் நீண்ட காலமாக போராடி வருவதை தாம் நன்கு உணர்வதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் சொன்னார். 2009 அப்போதைய ஸ்லாங்கோர் ஆட்சிக்குழு உறுப்பினர் என் யோங் ஹியா வாவின் அரசியல் செயலாளரான 30 வயது பெங்ஹாக் ஷா ஆலம் பிளாசா மசாலாமில் 5வது மாடியில் இறந்து கிடக்க காணப்பட்டார். அதற்கு முன்பாக அவர் அங்கு 14வது மாடியில் உள்ள ஸ்லாங்கோர் MACC அலுவலகத்தில் வாக்குமூலம் கொடுக்க சென்றது குறிப்பிடத்தக்கது. பெங்ஹாக்கின் மரணத்திற்கு நீதி கேட்டு அவரின் குடும்பத்தினர் பல்வேறு நீதிமன்ற படிகளை ஏறி இறங்கியும் அவர்கள் எதிர்பார்த்த முடிவு வராததால் கடந்த 15 ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வருவது குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் தேசிய பூப்பந்து வீரர் லீ ஜி ஜியா நேற்று பங்கேற்ற குழு நிலையிலான கடைசி ஆட்டத்தை நேரடி ஒளிபரப்பு செய்யவில்லை என கூறப்படுவதை மலேசிய வானொலி தொலைக்காட்சி நிலையமான RTM மறுத்துள்ளது. ஜியாவும் ஸ்பெயின் நாட்டு போட்டியாளர் பேப்லோ ஏபியனும் மோதிய ஆட்டம் வியாழன் இரவு 8:50 மணியிலிருந்து 9:30 மணி வரை OK அலைவரிசையில் நேரலையாக இடம்பெற்றது. எனினும் RTM கிளிக் ஒலிம்பிக் அலைவரிசை 4 இஸ்ரேல் நேபாள விளையாட்டாளர்களுக்கு இடையிலான ஆட்டம் தவறுதலாக இடம்பெற்றுவிட்டது. அது கூட 5 நிமிடங்களுக்கும் குறைவான நேரத்திலேயே. ஆனால் RTM விரைந்து செயல்பட்டு ஒளிபரப்பை உடனடியாக கைப்பந்து போட்டிக்கு மாற்றியதாக ஒளிபரப்பு தலைமை இயக்குனர் டாக்டர் சுஹைமி சுலைமன் தெரிவித்தார். இந்த பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியை TVOK மற்றும் விளையாட்டு அலைவரிசை என 2 முக்கிய அலைவரிசைகளில் RTM நேரடி ஒளிபரப்பு செய்கிறது. அதோடு RTM கிளிக்கின் 6 பிரத்யேக அலைவரிசைகளிலும் அது நேரடியாக ஒளிபரப்பப்படுவதாக சுஹைமி தெளிவுபடுத்தினார். ஜியாவின் ஆட்டத்தை நேரடி ஒளிபரப்பு செய்யவில்லை என எழுந்துள்ள புகார் குறித்து RTM விளக்கமளிக்க வேண்டுமென தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி பாட்சில் முன்னதாக கேட்டுக் கொண்டிருந்தார். ஸ்லாங்கோர் கிள்ளான் தமன் ஸ்ரீ அண்டலாசில் உள்ள போலீஸ் அதிகாரி ஒருவரது வீட்டை உடைத்து கொள்ளையிட்ட 2 ஆடவர்கள் தீவிரமாக தேடப்படுகின்றனர். நேற்று மாலை நிகழ்ந்த சம்பவம் குறித்து ஷா ஆலம் IPDயில் பணியாற்றும் 36 வயது அந்த போலீஸ்காரரை அழைத்து அண்டை வீட்டுக்காரர் தகவல் தெரிவித்துள்ளார். உடனடியாக வீட்டுக்கு வந்து பார்த்தபோது இரும்பு வேலி உடைக்கப்பட்டு வீட்டுக்குள் பொருட்கள் அலங்கோலமாக கிடந்தது கண்டு அவர் அதிர்ச்சி அடைந்தார். பின்னர் அருகிலுள்ள CCTV கேமரா பதிவை போட்டு பார்த்ததில் வெள்ளை நிற மெர்சிடிஸ் காரில் வந்த 2 ஆடவர்கள் வீட்டில் கைவரிசை காட்டியிருப்பது தெரிந்தது. மொத்தம் 5000 ரிங்கிட் மதிப்பிலான பல்வேறு முத்திரைகளை கொண்ட கைப்பை, பணப்பை மற்றும் கைபேசியுடன் 100 ரிங்கிட் ரொக்கமும் அதில் திருடு போனது. சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் விசாரணைக்கு உதவுமாறு கிள்ளான் IPDயின் குற்ற புலனாய்வுத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ஜூலை 28ஆம் தேதி லாத்தார் எனப்படும் கோலலம்பூர் குவாலஸ்லாங்கூர் நெடுஞ்சாலையில் பந்தயத்தில் ஈடுபட்டு பின்னர் விபத்தில் சிக்கிய 4 மோட்டார் சைக்கிள் ஓட்டிகளை போலீஸ் தேடுகிறது. இரவு 10:36 மணியளவில் நிகழ்ந்த அச்சம்பவம் குறித்த வீடியோ வைரலாகியுள்ளது. மோட்டார் சைக்கிளில் படுத்துக்கொண்டு 2 கால்களையும் பின்னால் நீட்டியபடி சூப்பர்மேன் சாகசம் புரிந்தவர்கள் ஒரு கட்டத்தில் விபத்துக்குள்ளாகினர். எனினும் சுங்கை புலோ மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 20 முதல் 24 வயதிலான அந்நால்வரும் சிகிச்சை முடிந்து வெளியேறிவிட்டனர். இந்நிலையில் தங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய வகையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டியதற்காக அவர்கள் தீவிரமாக தேடப்படுகின்றனர். அச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்தோர் போலீஸை தொடர்பு கொண்டு விசாரணைக்கு உதவுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். Just watch me charge! Keeping you and your loved ones safe indoors with Nano EX technology. Panasonic.
மலாக்கா தாமான் மலாக்கா ராயாவில் மாநில குடிநுழைவுத்துறை மேற்கொண்ட ஆப்ஸ் கெகார் அதிரடி சோதனையில் வெளிமாதர்கள் என நம்பப்படும் வெளிநாட்டு பெண்கள் 9 பேர் சிக்கினர். நேற்று முன்தினம் இரவு 10-15 மணி வாக்கில் 3 பட்ஜெட் ஹோட்டல்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் அந்த ஒழுங்கீன நடவடிக்கைகள் நடைபெற்று வந்த வளாகங்களின் பாதுகாவலர்களான 2 ஆடவர்களும் கைதாகினர். 25 முதல் 37 வயதிலான அப்பெண்கள் வியட்நாம், இந்தோனேசியா, தாய்லாந்து ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஆவர். கைதான 2 ஆடவர்கள் முறையே இந்தியா, வங்காளதேச பிரஜைகள் என தெரிவிக்கப்பட்டது. வீசேட் செயலி மூலம் வாடிக்கையாளர்களுக்கு சேவை பேக்கேஜ் பகிரப்பட்டு 250 ரிங்கிட்டிலிருந்து 350 ரிங்கிட் வரையிலான கட்டணத்தில் அவர்களுக்கு அச்சேவை வழங்கப்படுகிறது. மேற்கொண்டு விசாரணைகள் நடத்த ஏதுவாக மலாக்கா குடிநுழைவுத்துறை அலுவலகத்திற்கு வருமாறு ஹோட்டல் நிர்வாகி, வாடிக்கையாளர்கள் உள்ளிட்ட 6 பேருக்கு சம்மன் அழைப்பாணைகளும் வெளியிடப்பட்டன. சபா லாடஹத்துவில் நெஞ்சை ரணமாக்கிய சம்பவத்தில் மருத்துவமனை வார்டின் 3வது மாடியிலிருந்து தவறி விழுந்து 8 மாத கர்ப்பிணி மரணமடைந்தார். மனநலம் பாதிக்கப்பட்ட 20 வயது அப்பெண் திடீரென முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதால் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். முதலில் தீவிர சிகிச்சை பிரிவுக்கு அனுப்பப்பட்டவர் பின்னர் சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்டார். அப்போதே ஆக்ரோஷமாக நடந்து கொண்டவரை தாதியர்கள் மருந்து கொடுத்து அமைதிப்படுத்தினர். எனினும் புதன்கிழமை இரவு 7:30 மணி வாக்கில் கீழ்த்தளத்தின் புறத்தரையில் அவர் விழுந்து கிடந்தது கண்டு மருத்துவ பணியாளர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு அவரது வயிற்றில் உள்ள குழந்தையை காப்பாற்ற அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. எனினும் குழந்தை உயிரிழந்து விட்டதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தினர். அப்பெண்ணும் நேற்று மரணமடைந்தார். அச்சம்பவத்தில் குற்றவியல் அம்சங்கள் எதுவும் இல்லை என்பது போலீசின் தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து திடீர் மரணமாக அது வகைப்படுத்தப்பட்டது.